ஏனாதிநாத நாயனார் சோழ நாட்டில் இருந்த எயினனூரில் ஈழக்குல சான்றார் மரபில் தோன்றியவர். அக்காலத்தில் சேனை தலைவர்களுக்கு ஏனாதியர் என்ற பெயர் இருந்தது. இவர் அரசர்களுக்கும் அவருடைய படை வீரர்களுக்கும் வாழ்படை பயிற்சியளிக்கும் ஆசிரியராய் பணிபுரிந்து வந்தார். ஏனாதிநாத நாயனார் வாழ்படை பயிற்றும் ஆசிரிய தொழிலை மேற்கொண்டு வாழும் காலத்தில் போர் பயிற்சி பெற விரும்பிய அனைவரும் இவரிடம் பயிற்சி பெற விரும்பினார்கள். ஏனாதிநாத நாயனாரின் உறவினரான அதிசூரன் என்பவனும் போர் பயிற்சி அளிக்கும் ஆசிரியராக விளங்கினார். ஆனால் பயிற்சி வேண்டி எல்லோரும் ஏனாதிநாத நாயனாரிடம் சென்றதால் அவனுக்கு வருவாய் குறைந்தது. தன்னை விட அதிக வருமானம் ஈட்டும் ஏனாதிநாத நாயனாரை வென்றுவிட்டால் தனக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும் என்ற கெட்ட எண்ணத்தில் தன்னுடன் துணைக்கு ஆட்களை கூட்டி சென்று ஏனாதிநாத நாயனாரை போருக்கு அழைத்தார். வீரம் மிகுந்த ஏனாதிநாத நாயனார் யாரையும் துணைக்கு அழைக்காமல் தனியே போருக்கு சென்றார். இதை அறிந்த அவரிடம் பயிற்சி பெறும் மாணவர்களும் அவரை சூழ்ந்து நின்று போர் புரிந்தார்கள். ஏனாதிநாத நாயனாரின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அதிசூரனின் படைகள் சிதறி ஓடின. தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாத அதிசூரன் தனக்கு நடந்த அவமானத்தை நினைத்து இரவு முழுவதும் தூக்கமின்றி யோசித்து கொண்டே இருந்தான். வீரத்தால் ஏனாதிநாத நாயனாரை வெற்றி பெற முடியாத காரணத்தால் சூழ்ச்சியால் வெற்றி பெற நினைத்தான். திருநீறு அணிந்து வருபவருக்கு ஏனாதிநாத நாயனார் பணிவிடை செய்வார் என்று அறிந்த அதிசூரன் நெற்றி நிறைய திருநீறு அணிந்து கொண்டு ஏனாதிநாத நாயனாரை போர் செய்ய அழைத்தான். துணைக்கு பலரை அழைத்து கொண்டு படையுடன் போர் செய்தால் நம்மால் அவர்களுக்கு காயம் ஏற்படுகின்றது. அதை தவிர்க்கவே தனியாக போரிட அழைக்கின்றேன் என்றான். ஏனாதிநாத நாயனார் வீரத்துடன் வாளை வீச கையை உயர்த்தினார். அப்போது அதிசூரன் தன் முகத்தை மறைத்த கேடயத்தை சிறிது விலக்கினான். அப்பொழுது அவனது நெற்றியிலே திருநீச்சினை கண்ட ஏனாதிநாத நாயனார் அதிர்ச்சியில் நின்று, இவர் சிவனடியாராகி விட்டார், இவரை கொல்வது சிவ குற்றமாகும் என ஒரு நிமிடம் யோசித்து வீரத்தோடு போரிடும் எண்ணத்தை கைவிட்டபடி ஆயுதத்தை கீழே போட முடிவு செய்தார். ஆனால் நிராயுத பாணியை கொன்ற பாவம் இவனை சேருமே என வருந்தி சண்டையிடுவது போல் பாவனை செய்து நின்றார். இதை எதிர்பார்த்த அதிசூரனும் தனது எண்ணம் போல் ஏனாதிநாத நாயனாரை கொன்றான். உயிர் போகும் நிலையிலும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த ஏனாதிநாத நாயனாருக்கு பேரின்ப வாழ்வை அளிக்க தோன்றிய சிவபெருமான் உமாதேவியாரோடு காட்சி தந்து ஏனாதிநாத நாயனாரை உயிர் பெற்றெழ செய்து பகைவனின் வாளால் பாசத்தையும் பற்றையும் அறுத்து கொண்ட ஏனாதிநாத நாயனாரே, என்றும் எம்மை விட்டு பிரியாத பேரின்ப பெருவாழ்வை பெறுவாயாக என திருவாய் மலர்ந்தருளினார் சிவபெருமான்.